SBI PO எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா 2000 வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இந்த எக்ஸாமுக்கு 27 செப்டம்பர் 2023க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இதற்கான ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம் நவம்பர் 2023லையும் ஆன்லைன் மெயின் எக்ஸாம் டிசம்பர் 2023 ஆர் ஜான்வரி 2023 4லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் இன்னும் மென்ஷன் பண்ணல. டேட் இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸ் கழித்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதற்கான சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ அண்டு குரூப் எக்ஸசைஸ் வந்து ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி 2024லையும் இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து ஃபெப்ரவரி ஆர் மார்ச் 2024லையும் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவாக இந்த டேட்டை கொடுத்துருக்காங்க. இதற்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2000 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா எனி டிகிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி நம்ம முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்களாக ஆயிடுறோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ப்ரொவைடட் தட் 31 டிசம்பருக்குள்ளே வந்து அவங்க அந்த டிகிரிக்கான ஒரு ப்ரூஃபை வந்து அவங்க சப்மிட் பண்ணி ஆகணும். இந்த எக்ஸாம் வந்து 3 ஸ்டேஜஸ் உள்ள ஒரு எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அப்புறம் சைக்ரோமெட்ரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா டோட்டலாக 1 hour டியூரேஷனுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் இந்த 3 ஏரியாலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 100 இருக்கும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்லேருந்து மெயின் எக்ஸாமுக்கு 1:10 ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 1:10 ரேஷியோனா 2000 வேகன்சி அப்படின்னா இன்டூ 10 பண்ணோன்னா 20,000 மெம்பர்ஸை வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்லேருந்து மெயின் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்றது ஒரு ஃபில்ட்ரேஷன் டெஸ்ட் மாதிரி தான். இந்த 20,000 பீப்புளும் வந்து மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த மெயின் எக்ஸாமில் வந்து ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் ஒரு டெஸ்கிரிப்டிவ் பேப்பர், லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே. இந்த மெயின் எக்ஸாம்லேருந்து சைக்ரோமெட்ரி டெஸ்ட் அதாவது பர்சனாலிட்டி, குரூப் எக்ஸசைஸ், இன்டர்வியூ இதுக்கு வந்து 1:3 ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது 2000 வேகன்சினா இன்டூ 3 டோட்டலி 6000 மெம்பர்ஸை வந்து இந்த சைக்ரோமெட்ரி டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் phase 2 மெயின் எக்ஸாம் அண்ட் phase 3 இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்க மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது மெயின் எக்ஸாமில் 250 மார்க்ஸும் குரூப் எக்ஸசைஸில் 50 மார்க்ஸும் டோட்டலாக 300. இதை வந்து நார்மலைஸ் பண்ணி 100க்கு அவங்க மாற்றி அதை பேஸ் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபைனலாக. அப்படி தான் இதில் ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்றதை வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இந்த SBI PO எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த SBI PO நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் எதுவும் தப்பு பண்ணிட மாட்டீங்க. அதுக்காக தான் ஒரு வாட்டி SBI PO நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படிச்சுடுங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸில் லெக்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான வீடியோவை மேக் பண்ணி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.